ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தேசிய அனுபவத்தை சொல்லுவதற்கு சார்பாக வாழ்த்துகிறோம். பார்த்தபடி சங்கீதம் 34வது சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒவ்வொரு நன்மையும் அவன் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் உண்மையாலுமே கர்த்தரை நீங்கள் தேடுகிறீர்கள்னா கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எந்த குறைவும் இல்லாம எல்லாவற்றும் நன்மையை உண்டாக செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த சொல்றாரு, பிள்ளைகள் வந்து எனக்கு செவி கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுறது உங்களுக்கு என்ன பண்ணணும்? போதிப்பு. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அப்படிங்கிறது அவர் போதிப்பு கற்றுக் கொடுக்கணும்னா என்ன செய்யணுமோ அவரிடத்துல வந்து அவருக்கு நம்ம செவி கொடுக்கும். பிள்ளைகளே என்னிடத்துல வந்து எனக்கு செவி கொடுக்கும். அதாவது நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கனாலே நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது என்னது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இந்த நாளில உண்மையாலுமே வசனத்தின்படி எல்லா பகுதியிலும் குறைவுகள் கஷ்டங்கள் பண்ணாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாம அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் நம்மை நடத்த முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க கீழே பார்த்தீங்கன்னா 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை நீதிமானுக்கு ஒரு நீதிமான்கள் யார் நமக்கு தெரியும்? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் என்று எழுதி. ஆமென். அப்ப உண்மையாலுமே கர்த்தருடைய பிள்ளைகளா நம் நீதிமான்களா கர்த்தருடைய வேத பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்றால், அப்படி நீதிமான்களா வாழ்றவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமா இருக்கும். அப்ப அந்த துன்பங்கள் எல்லாம் கஷ்டப்படணும் ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. அது சொல்றாரு, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமான நம்ம இன்னைக்கு வாழணும்னா யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. உலகம் அநீதிக்குள்ள இருக்கிறதுனால நீதியா வாழணும்னு நினைச்சா ஜனங்க விட மாட்டாங்க. மக்கள் நம்ம யாருன்னு பேசுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரோட நம்ம வாழ்ந்து போகணும்னா அநீதி செய்யறத வாழ முடியும். ஆனா நீதிமான வாழ்ந்து பாருங்க, நிறைய பேர் பிரச்சனைகளை உருவாக்கி இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த பொழுது நீதி உள்ளவராய் வாழ்ந்தார். எவ்வளவு துன்பங்கள் அவர் வந்துச்சு, எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு துன்பங்கள், கடைசியில சிலுவையிலே கொண்டு அடைகிற அளவுக்கு அவர் கொண்டு போனார். ஏன்னா நீதி செய்யறவங்களுக்கு துன்பங்கள் அநேகம் வரும். ஏன்னா வேதம் சொல்றது இந்த உலகமானது பொல்லாங்கணங்கள் இருக்கு. உலகமானது எங்க இருக்குது? பொல்லாங்கணங்கள் இருக்கு. பிசாசு வந்து உலகத்துடைய அதிபதி. சாத்தான் தான் உலகத்துடைய அதிபதியே இப்ப வந்து அவன் மாய்மாலமா வாழ்ந்துட்டு இருக்கு. மக்களை எல்லாம் தன் பாவ வழியில கொண்டு போகணும், நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களோட இன்னைக்கு ஒவ்வொருவரையும் அநீதி செய்யும்படியாக நடத்திட்டு இருக்கு. அதன் மத்தியில இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வேதம் சொல்லுது இல்லையா, ஆட்டுக்குட்டி ஓனாய் கூட்டத்துல இருக்கிறத போல நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அப்ப ஓனாய் கூட்டத்துக்கு ஒரு ஆடு இருந்தா எப்படி இருக்கும்? பிச்சை எடுத்துரு எல்லாத்தையும், ஒரு எலும்பு கூட மிச்சமாகும். அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய மாதிரிதான் இன்னைக்கு உலகமானது இப்படி உலகத்தின் பாவங்கள் நிறைய இருக்கிற இடத்துல உங்களை என்னை கர்த்தர் ஆட்டுக்குட்டியை போல வச்சிருக்காங்க. ஆமென். ஆட்டுக்குட்டியாகி நம்ம ஓனாய் நம்மளை பீறாதபடிக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா அது எல்லாமே நம்மளை பாயத்தான் வரும், நம்ம அடிக்கத்தான் வரும். ஆமென். அதே போல இன்னைக்கு நீதிமான நீங்க வாழ ஆசைப்பட்டா பல போராட்டங்கள் பிசாசுகளை வாழவே விடணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வாழவே விட மாட்டோம். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு விலகினம், இதெல்லாம் கொடுத்து கர்த்தரை தூசிக்கும்படியா, அவர் விட்டு விலகும்படியா பண்ணும்படியா தான் என்ன பண்ணிட்டே இருப்போம், பண்ணிக்கிட்டே இருக்கும். மனைவிய துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த துன்பத்திலேயாவது இயேசு விட்டு வெளியே வரும், இந்த கஷ்டத்திலேயாவது இயேசு தூசிட்டு வந்துடும். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போய் என்ன பிரயோஜனம்? எல்லாம் போய் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்படியா பிசாசு என்ன பண்ணுவோம்? அநேக சோர்வுகளை கொண்டு வரும், அநேக சோர்வுகளை கொண்டு வரும். ஏன்னா நம்ம தூசிக்கும்படி செய்யணும். நம்மள என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம தூசிக்கும்படி, ஆண்டவரை தூசிக்கும்படி செய்யணும் தான் அவருடைய எண்ணம். யோபுடைய காலங்கள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா, யோபுவை ஆண்டவர் நோக்கி தூசிக்க வைக்கணுங்கிறது தான் பிசாசு யோசனை. யோபு நல்லா இருந்தாரு, ஆசீர்வாதமா இருந்தாரு, ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரு. பிசாசு சொன்னா ஆண்டு சன்னிதானத்துல அவனுக்கு எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் அவன் சந்தோஷமா துதிச்சுட்டு இருக்கிறான். இல்ல இல்ல அவன் அப்படி அவன் இருந்ததெல்லாம் நீ எடுத்தாலும் கூட அவன் துதிப்பான், சோத்திரம் அப்படியா பார்க்கலாம் அப்படின்னு சாத்தான் டாடா என்ன பண்ணாரு, அவனோட உடமைகள் எல்லாம் நீ என்னமா பண்ணிக்க, ஆனா அவனை உயரம் விட்டு அவனை என்ன பண்ணக்கூடாது, அவனோட சரீரத்தை நீ தொடர்பாக சொல்லிடுவார்.
அப்ப சரீரத்தை வந்து பண்ண மாட்டான். ஆனா என்ன பண்ணுவான், போய் ஒரே நாள்ல அவனோட எல்லா சொத்தையும் அழிச்சிருவான், அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சிருவான், எல்லாமே இழந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து போயிடும். ஆனா அவன் என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் கொடுத்தாரு, அவனே எடுத்துக்கிட்டாரு, ஸ்தோத்திரம் அடிச்சு. அவன் வந்து சோர்த்தே போகல, ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன், அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கர்த்தர் அவர் தூசணமா பேசவே இல்லை. விசுவாசனுடைய தந்திரத்தை ஜெயித்தான். எப்படி ஜெயித்தான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அடிச்சார். ஆமென். அதற்கு பிறகு பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் சந்தோஷப்பட்டான். பாத்தியா, எல்லா உடமையும் அவன் எடுத்தாலும் கூட அவன் என்னதான் பண்றான், என்னை அவன் ஸ்தோத்திரம். அநேக துன்பங்கள் வந்தாலும் அந்த நீதிமானாகிய அவன் என்னை சந்தோஷப்படுத்தான். அப்படியெல்லாம் கிடையாது, அவனுக்கு நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல கை கால் விளக்கு கொடுத்துருக்கீங்க, அவன் மறுபடியும் நல்லா சம்பாதிச்சுக்குவான், அதனால அவன் தூசிக்க மாட்டேங்கிறான். நீங்க சரீரத்தை வேதனை எடுத்து பாருங்க, வேதனை பண்ணி பாருங்க, உங்களை தூசிப்பாங்க, பரவாயில்ல, அப்படியே அவன் பண்ண மாட்டான். அவன் கையில ஒப்பு கொடுக்குறாங்க, அவன் உயிரை மட்டும் எடுக்க கூடாது, அவன் சரீரத்தை இரவு பண்ணிட்டு உடனே அவன் கீழே போய் உடனே அவனுடைய சரீரத்தை உச்சந்தலுக்கு உள்ள கால்வர கொப்பளங்களால் பருக்களால் வாங்கி சரீரம் முழு கொப்பளம் எல்லாம் கொப்பளமா வந்து எல்லாம் சொரீர ஓடு எடுத்து சொரிதான் இருக்கு, ஓடு எடுத்து சொறி அவ்வளோ பிட்டு, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, வீட்டு விட்டு வெளியில அனுப்பிடும், வெளியில உட்காந்து சொரிஞ்சுட்டு. ஏன்னா அதுக்குமா பயங்கர ஐஸ்வர்யமானவன். ஏத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா 500 ஏழு மாடல் 1000 காளைகள் எல்லாம் ஒட்டகங்கள்லாம் வச்சு வாழ்ந்தவன், மிகப்பெரிய ஐஸ்வர்யமா இருந்தவன். ஒரே நாள்ல எல்லா இடத்துல அடுத்த நாள் ஒரு வியாதி வந்து கடைசியில கொண்டு போய் வெளியில ரோட்டு மேல ஒரு ஊர்ல போய் எப்படி இருக்கும் மனசு. ஏன்னா பிசாசு சோதிக்கிறான், சரீரம் நல்லா இருக்குது, அவன் நல்லா இருக்கிறனால சோதனை பண்றான். சரீரத்தை வேதனைப்படுத்தி பாருங்க, தூசிப்பாங்க, ஆண்ட நம்பிக்கணும், இல்ல அவன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பிசாசு சோதிச்சா அந்த நேரத்திலையும் பாருங்க, யோபு அவ்வளவு வழிகள் வந்து வேதனை வந்த பொழுது கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா. மனைவி மூலமா பிசாசு ஏவுது, மனைவி வந்து சொல்றாங்க, என்ன இப்படி வாழ்க்கை இவ்வளவு கடவுளே கடவுளே வாங்கிட்டு இருந்தேன், கடைசியில உன்னை எல்லாத்தையும் இல்லாத வச்சுட்டாரு, கடைசியில ரோட்டாத்துல வந்து அவனை சொறி வச்சுட்டாரு, ஆண்டவரே இன்னும் கடவுளை நேசிச்சுக்கிறேன், அவரை தூசித்து நீ செத்து போலாம் அப்படின்னு மனைவி பேசு. என்ன நீ அவளை தூசணம் பண்ணி அவரை திட்டிட்டு நீ செத்து போ, வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு மனைவி பேசு. அவன் சொன்னாரு, யோபு ஏய் வைத்தியாரி பேசாத, நீ வைத்தியாரி பேசுறது போல பேசுங்க, பேசாத, அவளுக்கு நல்லதெல்லாம் வாங்க சந்தோஷமா இருந்த, கஷ்டம் வரும்போது மட்டும் அவன் யோசிக்கணுமா, அதுவும் அவர் அனுமதிக்கிறாரு, அதுக்காக நான் சொல்றேன். அவன் அப்போ என்ன சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தாரு சரீரத்தை, ஒரே இந்த சரீரத்தை வேதனைப்படுத்துறாரு, அவர் சோத்துறாரு. சொத்து பத்து மேல கவனம் அதிகமா இல்லை, சரீரத்தை குறித்து பெருசு இல்லை, எல்லாம் அவருடைய இப்ப கொடுத்தாரு, அவருக்கு எடுக்கிறாரு, அதனால எனக்கு கவலைப்படுறாரு. எதுக்காக எடுக்கிறாரு, எதுக்காக கொடுக்குறாரு, அவர் கொடுக்கறத சந்தோஷமா இருக்கு, எடுத்தாலும் சந்தோஷமா இருக்கு. ரெண்டு சோதனை பண்ணி பார்த்தாங்க. ரெண்டு சோதனை எதுக்காக பண்ணா, வெரி குட், கர்த்தர் அவன் தூசி கெட்டம் அவர் விட்டு வெளியில போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்னைக்கு மட்டும் இருக்கிற பிசாசு. இன்னைக்கு மட்டும் இல்ல, யோக சரித்திரத்தை கூட இன்னைக்கு அநேக மக்களை என்னப்பா ஏசு ஏசுனா ஜாமலா கஷ்டமா வருது. இது உண்மையா வாழ நினைச்சா பிசாசு விட மாட்டாங்க அவன் பழைய. ஆனா வாழ வந்து நரகத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க, போயிட்டு குடிச்சு நம்ம எடுத்துட்டு வந்தா அவங்க மாதிரி போனான், திரும்ப உடனே இருப்பாரு, நரகத்துக்கு உள்ளதும் கஷ்டப்பட்டு தரனால அத்தனை வருஷமா அவனுக்கு பாவத்தை கற்றுக் கொடுத்து அநியாயத்தை கற்றுக் கொடுத்து அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற நீ வாடு ஏசு ஒரு வார்த்தை சொல்லி போட்டு பாட்டு கூட்டிட்டு போற, அப்படி நம்ம ஏன் கஷ்டப்படுத்துவோம் போற அவனை பிடிச்சி இருப்போம். ஆனாலும் கத்த சொல்லிட்டாரு வரும், ஆனா என்ன பண்ணுவேன், நான் அடியில இருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். நீதிமான் துன்பங்கள் வேகமாக இருக்கும், அது கத்துறாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, நீதிமான துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருக்கு நம்ம என்ன பண்ணுவாரு, யோபு விடுவிச்சாரா கடைசியில சரீரத்திலிருந்து விடுவித்தாரே யோபு, பின்னால மறுபடியும் விடுவிச்சு எதையெல்லாம் இழந்தாலும் அதை கர்த்தர் எத்தனை பண்ணாரு, 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம். யோபு சரித்திரத்தை படிச்சுட்டாங்க, எதையெல்லாம் இழந்தானோ 500 ஏர் இருந்துச்சுன்னா பின்னால கர்த்தர் ஆசீர்வதிச்சு 1000 ஏர் மாடுகள், 1000 ஏர் மாடுகள், 1000 காளைகள் இருந்தது 2000 காளைகள் ஆகும். 2 மடங்கு அவன் ஆசீர்வதிச்சு. ஏன்னா அவன் வந்து பருத்தியில அவன் ஜெயிச்சான். யோபு கொடுக்கப்படாத சோதனையில என்ன பண்ணா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி ஜெயிச்சதுனால கர்த்தருடைய பின்னிலவை முன்னிலக்கும் ரத்தத்தனை ஆசீர்வதிச்சார். என்ன சொல்றா, கர்த்தர் வேற சோதனைகள் அனுபவித்து சோர்ந்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக எதிர்த்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவருக்காக இழந்த எல்லா கஷ்டங்களையும் அவருடைய நன்மையா ஆசீர்வாதமாக மாற்றி விசுவாசிக்கிறீங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது, உள்படுக்கை போன்றதுதான், இடுக்கமான வாசல் தான். ஆமென். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றதுனால
கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் நம்ம முன்னேற வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்து நிமித்தம் அவர்களுடைய பாடுகளை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாதபடி அதை பாக்கியமாக நினைக்கிறோம். அவர் அதிக பாக்கியமா கருதுபட்டு கர்த்தர் அந்த பாடுகள் முற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே 21 தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாம். ஒரு நீதிமான நீங்க வாழும்போது ஒரு துன்பம் வந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறார். அதே போல உங்களை யாராவது குற்றப்படுத்துறாங்களா, உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, அவங்களை கர்த்தர் பின்னால குற்றவாளியா மாத்திருக்கீங்க. ஆமென். உங்களை குற்றப்படுத்துறது நாளைக்கு குற்றவாளி கொடுத்தா அவனுக்கு எப்படி கட்டப்படுது? ஆமென் சொல்லுங்க. அதனால உங்களுக்கு குற்றப்படுத்துறாங்க, உங்களுக்கு பேசுறாங்க, திட்டுறாங்க, தோர்ந்து போகாது. நீங்க நீதிமானா வாழுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதாவது தெசலோனிக்கேயர் சொல்றது, நீங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசி பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 282 புதிய ஏற்பாட்டில் 282 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 18 வசனம் 5:18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய விருப்பம். தேவனுடைய சித்தம்னா தேவனுடைய விருப்பம். தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நீங்கள் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிடும். இப்ப நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் என்னன்னா எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம். நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம், கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம், எது வந்தாலும் ஸ்தோத்திரம். தாவீது சொன்னார்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குங்கிறார். எப்பவே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணும். அதனாலதான் தாவீது ராஜாவை உயர்த்தப்பட்டார். ஏன்னா கர்த்தர் அறியாம ஒன்று தலைமுறை ஒன்று கீழே வருவதும் இல்ல, கஷ்டங்கள் வர்றது அவர் அறியாம எதுவும் வர்றது. அப்ப எல்லாவற்றும் அவர் அனுமதியோட வருது. நான் நினைச்சா ஆண்டவரை அனுமதிச்சதுக்காக இந்த கஷ்டம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த சந்தோஷம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இதை எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்றீங்கன்னா எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது நீங்க எல்லாத்துலயும் எல்லாவற்றுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனாலதான் யோபு பத்தி நம்ம பார்க்கணும். யோபு என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் யோபு ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு, தாவீது ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு. அதே போல உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்துட்டார். நீங்க எப்பொழுது எல்லாவற்றும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அப்ப என்ன குறித்து ஆண்டோட என்ன என்ன? எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ண. ஏன்னா அநேக ஸ்தோத்திரத்தினால திரும்ப போயிடும். நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண திரும்ப கர்த்தர் பெருக பண்ணும். குடும்பத்துல தேவையெல்லாம் சந்திக்கும், வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும். நீ ஸ்தோத்திரம் வாயில சொல்ல 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 நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய், பாதுகாப்பு கொண்டே இருப்பாய். உனக்கு எதிரான மக்களை நீ உன்னுடைய வழியில கொண்டு வரக்கூடிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஸ்தோத்திரம் எடுக்கும் பொழுது துதி எடுத்தா சாத்தான் ஓடிடுவான். துதி எடுத்தா யார் ஓடிடுவா? சாத்தான் ஓடி. அவனுக்கு பிடிக்காது. யோபு துதி ஸ்தோத்திரம் பண்ண பண்ண சோதிக்கு வந்த சாத்தான் கடந்து தோத்து ஓடி போயிட்டான். ஆண்டவர் இழந்ததை இரட்டிப்பான மன்னியாக. அதனால நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள், நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தரோ எல்லாவற்றிலிருந்து அவனை நீக்கி விடுதலையாக்கி அவர் ரட்சிப்பார். நீதிமானை குற்றவாளி, நீதிமானை ஐக்கியவர்கள் என்னவாங்க? குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அடுத்தது சொல்லுது 22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேல என்ன ஆகுது? குற்றம் சொல்றாரு. நம்ம அவரை நம்பணும்னா நம்ம மேல குற்றமே வரும். நம்ம மேல பயங்கரத குற்றம். நீ அவரை நம்பணும், அவரை பார்த்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. அவர் அறியாம எனக்கு எதுவும் நடக்கல. அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்களோட ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரை நம்புகிற ஒருவன் மேல என்ன பண்ணார்? உங்கள் மேல குற்றம் சுமராதபடி கத்தப்பான். நல்லவர். பிரச்சனைகள் பற்றி, போராட்டங்கள் பற்றி விடுவிக்கும்படி இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கு. அவருக்கு நீங்க உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கு. அனைவருக்கு ஒரு சாட்சியா இருக்கிறதே ஒரு ஊழியம். ஊழியங்கிறது ஒரு பிரசங்கப்படுத்துறது, பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் அல்ல. சாட்சியாய் வாழ்வது ஒரு ஊழியம், பிறகு சாட்சி சொல்வது ஒரு ஊழியம்.
ஒரு பாடல் பாடி மகிமைப்படுத்துகிறது ஒரு ஊழியம். நீங்க நல்ல முறையில உண்மையா அப்பா அம்மா கீழ்ப்படுத்தி பிள்ளைகள் வாழ்ந்தீங்கன்னா அது ஆண்டவர் செய்கிற ஒரு ஊழியம். ஏன்னா வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படைறீங்க, அப்பா அம்மா எடுத்து பேசாம கீழ்ப்படுத்தி உண்மையா வாழ்றது, ஒவ்வொரு நாளும் பைபிளுக்கு வேத வந்து வாசித்து ஜெபம் பண்றது, அது ஒரு ஊழியம். பிறருக்கு நீங்க போன் மூலமா நீங்க போன் விளையாண்டே இருக்கணும், அந்த போன் மூலமா நல்ல நல்ல மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப்ல தேவனுடைய வசனத்தை நீங்க அனுப்புறது ஒரு ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஊழியம் பல வகையான காரியங்கள் இருக்கு. அப்படி முழங்கால் போட்டு நீங்க போக முடியல, வீட்டுல முழங்கால் போட்டு தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பக்கத்துல ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக தெரிந்த தெரியாத அநேக மக்களுடைய வேதனைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க. இந்த ஜெபமெல்லாம் ஊழியம், ஜெப ஊழியம். ஆமென் சொல்லுங்க. எதை உங்களால முடியுதோ அதை நீங்க செய்யறீங்க. ஆமென். உங்களால முடிந்ததை நீங்க செய்யுங்க, அது தேவனுக்கு கொடுக்கிற அருமையான ஊழியம் என்று வேதம் சொல்லுங்க. கிதியோனுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது வாசிக்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, பாருங்க கிதியோனை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது அவனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை என்ன பண்ணுவ, மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். பாத்தியா, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க எதிராளிகளாகிய மீதியானுடைய கையிலிருந்து நீ விடுதலை பண்ணி ரட்சிப்பாய். ஆகவே நீ என்ன பண்ணணும், உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போகணும். இப்படி இருந்தா தான் ஊழியம் பண்ண முடியும். உண்மையா கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்கு, உனக்கு என்ன ஞானம் இருக்கும் அதை விட நீ ஊழியம். சின்ன சாட்சி சொல்லுவாங்க, அது ஊழியம். நீங்க வேலை செஞ்சு நிறைய பேர் இயேசுவை பத்தி சொல்றீங்களா, அதெல்லாம் ஒரு ஊழியம், அருமையான ஊழியம். அதெல்லாம் சொல்ற உனக்கு இருக்கிற பலன் அது, அதை கொண்டு ஊழியம். அதெல்லாம் ஒரு இது இருக்கிற ஒரு சந்தோஷம். இயேசப்ப நல்லவர் அப்படின்னு சொன்னா கூட ஊழியம். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசுகிட்ட கேட்டா கிடைக்கும், இயேசு கண்ணீரை துடைப்பார். இயேசுதாங்க உண்மையான கடவுள். அதெல்லாம் உலகத்தில் வாழ்ந்த உண்மையுள்ள தேவன், வாழ்ந்து போன ஒரு சரித்திரம். சின்ன சின்ன வார்த்தை சொல்றத கூட கவலைப்படாதீங்க, ஒரு மணி நேரம் பைபிள் எடுத்து பிரசன்ட் பண்ண அந்த திராணி இருக்கும்போது நம்ம செய்வோம். இப்ப நம்மளால முடிஞ்சது, உனக்கு இருக்கிற பலத்தோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ முடியும். அதை கத்தர் இன்னைக்கு விரும்புறாரு, அதையாவது சொல்லு. ஆரம்பத்துல ஊழியர்கள் எல்லாம் வந்து சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டோர்ல எல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம், புக்கு புக்கு பாட்டு பாடுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். அப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, பைபிள் எடுத்தா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏசு நல்லவன், அவரை கும்பிடுங்கள், அவருக்கு விடுதலை தருவார், அவர் தான் ரட்சகர், உங்கள் பாவங்களை போக்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், இயேசு வண்டி வாருங்கள். இவ்வளவுதான், இந்த மாதிரி முக்கியமான வார்த்தை மட்டும் தான் பேசுவாங்க. அதவே சில பேர் கேட்டு மனசுக்கு கஷ்டம், கண்ணீரோட போயிட்டு வர ரோட்ல இது பேசுவாங்க, கண்ணீர் துடைப்பாராம இதெல்லாம் போய் கேட்கலாம் அப்படின்னு நிற்பாங்க. என்னங்க ஐயா, ஆமா மாப்பிள்ளை துடைப்பாரு, நீங்க வாங்க வாங்க அடுத்த வாரம் வாங்க சமைக்குவாங்க, ஒரு தெளிவா காரணம் சொல்லணும். அப்ப சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லிதான் ஜனங்கள் ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்துக்கு போன பிறகு அங்க போதாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, தெளிவா வசனங்களை சொல்லி போதிச்சு இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் நெறிமுறைகளை தெளிவா விளக்குவார். அப்ப ஆரம்பத்துல அவங்க உள்ள கொண்டு வந்தது என்னன்னா சின்ன சின்ன வார்த்தை, சின்ன சின்ன வார்த்தைகளை இங்க போகாம ஆலயத்துக்கு வந்துருக்கோம். அவன் சொல்லுங்க, அதே போலதான் நம்ம சின்ன சின்ன முடிவு நம்ம செய்வோம். சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஒரு டீச்சர், பெரிய கணக்கு பயங்கரமா ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுத்த கணக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர், கணக்கு டீச்சர் ஒரு டீச்சர் இருக்கட்டும். ஆனால் 1-2 சொல்லிக் கொடுத்த டீச்சர் பார்க்க முடியுமா? அவங்களும் கணக்கு பிறகு அவங்க கத்துக் கொடுத்ததுனால கைப்பிடிச்சு பழக்கிறதுனால நான் இந்த கணக்கு போறேன். எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு, அவங்க பலத்தோட அதை செஞ்சாங்க. இன்னைக்கு நீ உயர்த்தப்பட்டு இருக்கிற அந்த மொழியும் இந்த மொழியும் அந்த டீச்சர் தான் பெரிய டீச்சர், இந்த கணக்கு சொல்லி இந்த டீச்சர் தான் பெரிய டீச்சர் சொல்ல முடியாது. அந்த டீச்சர் எல்லாம் இந்த டீச்சர் இல்ல, இந்த டீச்சர் எல்லாம் வேலை இல்லை. அவங்க எல்லாரும் அவங்க பங்கு அவங்க செஞ்சதுனால பின்னாலும் கட்டுக்கொண்டாங்க பலனடைகிறாங்க. அவன் சொல்லுங்க, அவங்க நமக்கு எடுக்கப்பட்டது என்னவோ அதை நீங்க செய்யுங்க. நீ எல்கேஜி டீச்சரா கூட இருக்கலாம், நீ காலேஜ் எடுத்த ப்ரொஃபஸரா கூட இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நீ கட்டுப்படுத்தா அந்த பிள்ளை உன்னுடைய பணி குணப்படுத்தப்பட முடியுது. நீ உனக்கு இருக்கிற பலத்தோட வேலையை நீ செய், யாரையும் குற்றம் மதிச்சிடக்கூடாது. அவன் டீச்சர் மட்டும் பேசுறேன், அந்த இடத்துல வேலை செய்யற துப்புரவு பணியாளர்கள் கூட முக்கியமானோம். அந்த குளத்தை வாங்கி எடுத்தோம், அந்த அவங்க இதை அசிங்கம் பண்ணிடும், இதை சாப்பாடு கொட்டிடுவாங்க. அவங்க இல்லாத கூட அந்த பாட்டியம்மா அந்த ஆயாமா என்ன பண்ணுவாங்க, இடத்துல
சுத்தமானவன். சுத்தமா இருந்தா ஆராய்ச்சி உட்காந்து படிக்க முடியும். அப்ப அவங்களுக்கு ஒரு பங்கு, அந்த குலத்தோட அவங்களுக்கு ஒரு பங்கா தப்பா செஞ்சாங்க. அதனாலதான் குழந்தைகள் படிச்சாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கு அதுல. அப்ப ஒவ்வொருவரும் ஒரு பங்கு அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த சபையை நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, நான் பிரசங்கம் பண்ணால பாஸ்டர் தான் அந்த இடத்துல எல்லாம் பண்ணாரு. இந்த இடத்துல கூட்டுக்குள்ள பங்கு தெரியுது. அந்த தம்பிக்கு இது ஊழியத்துடைய பங்கு இருக்கு. ஆமென். சேர மாட்டாங்க சில தம்பிமார், அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. மருந்துன்னு சொல்லிட்டு அது ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கீழே வரைக்கும் கொடுத்தாங்க, வாசல் தண்ணி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன வேலை கீழே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவும் ஊழியத்துடைய பங்குகள். சரீரத்துல கண்ணு மட்டும் இருக்குது, காது முக்கியம், முக்கியம், எல்லாருடைய பணியும் செய்யுது. எல்லாம் ஒழுங்கா பணி செய்யறதா சரியா வேலை செய்யும். சபையும் அப்படித்தானே. ஆமென். அவங்க பங்கு அவங்க எனக்கு இந்த சபையில என்ன வேணும், எனக்கு இந்த சபையில எனக்கு என்ன பங்கு கொடுக்கணும், இந்த பங்குக்கு நான் என்ன செய்யணும். அப்ப அவங்க பங்கை நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம இந்த சபை, இந்த குடும்பம் வசதி. ஃபேமிலியில அப்பா ஒரு ஸ்தானத்துல இருக்கா, அம்மா ஒரு ஸ்தானத்துல இருக்காங்க. அவங்க ஸ்தானத்தை அவங்க வேலை செய்யறது அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைங்க, உங்க வேலையை நீங்க செய்றீங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இந்த வேலையை நீங்க செய்றீங்க, நல்லா இருக்கு. பிள்ளைகள் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, குடும்பம் நல்லா இருக்கு. அவங்க ஒண்ணு செய்யக்கூட ஆளாளர் ஒரு இருக்கோம்னா குடும்பம் எப்படிங்க நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. ஒருமனம் எங்க இருக்கா, அதுதான் எங்கே ஒருமனம் வந்தாங்க விடுதலை உண்டாரு. அதுதான் கத்து உனக்கு இருக்கிற படத்துல என்ன பண்ணுங்க புறப்பட்டுக்கோ. அந்த இஸ்ரவேலர்களை மீதியாளருடைய கையில இருந்து நீங்களா வச்சுங்க. இன்றைக்கு உலகத்தில் மக்களுடைய அநேக மக்கள் தற்கால தெரிந்து கொள்ளப்பட்ட, தற்கால படைக்கப்பட்ட, எல்லாரும் தற்கால படைக்கப்பட்ட விசுவாசிக்கலாம். ஆதாம் ஏவாளர்களால் எல்லாரும் வந்தோம். ஆனா பிசாசுடைய கண்டத்தினால நரித்தனத்தினால விழுந்து போய் பார்த்து போயிட்டாங்க. அவங்க இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனசுக்கு மாறுபடுவதற்கு வந்தார். லூக்கா 10:17 வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனசுக்கு மாறுபடுவதற்கு வந்தார். அப்ப இழந்து போன இந்த மக்களை, பிசாசுடைய இழந்து போன இந்த மக்களை வீட்டெடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி அவரை பாவத்தில் விடுதலையாக்கி ரட்சிப்புல நடத்துறாங்க இல்லையா? அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல சத்தியத்தை அறியாம, இயேசுவை அறியாம இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் விழுந்து விடுறாங்கம்மா. இயேசு அறியாத எத்தனை பேருமா என்ன பண்றாங்க? பெரியவங்க மட்டும் சொல்ல, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாரு, எத்தனை பிள்ளை தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியும், உனக்கு தெரியும் எத்தனை நண்பர்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே தப்பு வளர்த்துட்டாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம அறிந்தே அனைத்து குழிகளை வளர்க்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள தூக்கி எடுக்கணும், விடுதலை பண்ணணும். அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ நல்லவனா மாறினதுக்கு மத்தவங்க நல்லவனா, நீயே குடிப்பழக்கத்துக்கு வெளியே வந்த மத்தவங்க குடிப்பழக்கத்துக்கு வெளியே வரும். நீயே கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, அவங்களே கெட்ட வார்த்தை பேசாம இருக்கும். அப்ப நீ ஒரு காரியத்துக்கு நல்லவனா மாற்றப்படணும், மத்தவங்களுக்கு நல்லவர்களா இதுவாங்க. இதுதான் கத்தவனை மாத்துறது. அதான் மனம் திருப்புங்கள். மனம் திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும். பரலோகம் பக்கத்துல வந்துருச்சு. சீக்கிரமா என்ன பண்ணுங்க, நல்ல பிள்ளைதான் மாறிங்க, மத்தவங்களே நல்லவங்க மாத்தணும். இதுதான் ஊழியம். ஊழியங்கிறது மத்தவங்க என்ன பண்ணணும், நல்லவங்க மாத்தணும். அது எப்படின்னா உனக்கு இருக்கிற பழக்கம். நீ புறப்பட்டு ஊழியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். இதைத்தான் கத்த விரும்புகிறார். அது உன்னுடைய விளக்கு, உனக்கு இருக்கிற இடத்துல யாக்கோபு சொல்ல வாசிங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரம், ஆதியாகமம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் 31வது அதிகாரத்துல 6வது சொல்றாங்க. 31:6 என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு என்ன பண்ணேன், ஊழியம் செய்தேன் என்று போதும். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு என்ன பண்ணேன். யாக்கோபு சொல்வார், மனைவியாகிய 2 மனைவி லேயாள் ராகேல் 2 பேருக்கு கூட்டிட்டு போக சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் அல்லவா, உங்க அப்பா லாபான் இருந்தாரு. அவர்கிட்ட தான் என்னால இயன்ற மட்டும் நான் என்ன பண்ணேன், ஊழியம் பண்ணேன், வேலை செஞ்சேன். என்னால் இயன்ற மட்டும் அப்படிங்கிற உன்னால முயன்ற மட்டும் ஆண்டருக்காக ஊழியம் செய்யும். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊழியம் செய்யும். இப்படிதான் சேர்ந்து இவ்வளவுதான் செய்யணும். எவ்வளவு முடியும், உங்களால் கர்த்தருக்காக என்ன ஊழியத்தை நீங்க செய்ய முடியும், செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கா ஊழியம் செய்யுங்க. 2 பேருக்கு சொல்லலாம், காலையில் சாயந்தரத்துக்கு சொல்லாம ஒரு கூட்டத்துக்கே நான் பேச முடியுங்க, பேசுங்க. உலகால் போட்டு 1 மணி நேரம் தண்ணியோட ஜெபம் பண்ணி உன்னால் இயன்ற மட்டும் நீ சரி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆண்டுக்காக ஏதாவது நாளை முடிச்சுட்டு ஏதோ ஒன்று கத்துறதுக்காக ஒண்ணுமே செய்ய முடியா. கையில் ஒரு 10 ரூபா இருக்குது, ஒரு ஏழைகளுக்கு உதவணும், ஒரு ஊழியர்களுக்கு உதவி செய்யும். ஒரு 10 ரூபா ஒரு ஊழியக்கார ரொட்டி வை, கஷ்டமா இருக்கிற ரொட்டி வை, நீ அவருக்கு ஏதோ ஒரு மனசு வைத்து மனசு பண்ணி அது ஒரு ஊழியம். பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஜபத்துல இருக்கலாம், வார்த்தையில் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீ கர்த்தருக்கா நீ செய்யற ஊழியம் ஒன்றுமே
உனக்கு இயன்ற மட்டும் சொல்லணும், இயன்ற மட்டும் சந்தோஷமா வரைமுறை குடும்ப ஜபத்துக்கெல்லாம் நான் சொல்ல முடியும். வீட்டுல சரி தண்ணி ஒரு கவலை கொடுங்க, வீட்டுக்கு நாங்க வரணும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கணும். அது ஒரு சந்தோஷம். ஊழியக்காரர்களை பாதுகாப்பு வீடுகளை போடுறது சந்தோஷம். இந்த நாட்கள் அவ்வளவு பயபக்தியோடு கத்த ஏற்றுக்கொண்டாங்க. காரியெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போ, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டா வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஏற்றுக்கொள்ளையா வெளியில வந்து செல்லணும். நம்ம அழைப்பு கேட்போம். உலாளுகின்றதை கற்றுக்காக செய்யறது ஒரு ஊழியம். அவன் ஏன் சொல்றான் நீ செய்யற ஊழியத்தை சொன்னது யோவான் 2 26 யோவான் 12:26 வாசிக்கும். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவான். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன பண்ணுவாரு? கனம். நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஊழிய செஞ்சு ஆண்டவர் ஓடு இதோட வேற என்ன? ஆண்டரே ஓடுறத என்ன கவலை? எல்லாம் பாத்துக்கிறாரு. நம்புறீங்களா இல்ல? எப்ப ஓடுறதுன்னு சொல்றாரு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற சொல்றாரு. எனக்கு ஊழியம் செஞ்சானா என்னுடைய வார்த்தைகள் என்னை பின்பற்றி வரணும். நான் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்படுத்தி வரட்டும். நான் எங்க இருக்கணும்? அங்கே ஊழியக்காரனாகட்டும் ஊழியக்காரியாகட்டும் அங்க அவங்க இருப்பாங்க. நாங்க இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. அங்கதான் அவங்களை கூட்டிட்டு போவாரு. ஏன்னா அவர் கீழ் போயிருக்கீங்கல்ல, நீங்க இந்த வீட்டுக்கு போ, நீங்க அங்க போ, இன்னைக்கு அங்க போ, நீங்க வேலை செய்யறதுக்கு போது நாங்க இருக்கிறவா நாத்துமா சர்க்கிட்ட சொல்லு, அவங்க ஜெபம் பண்ணு, ஒரு வாரம் சொல்லு போதும் நாத்து பொண்ணுக்கு ஒரு தெரியும். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அப்ப நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சீங்க, கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணியே தீரும், ஆசீர்வதிச்சே தீருவார். ஊழியம் செய்யறவங்க யாரும் வெட்கப்பட்டு போகும். இன்னொரு இடத்துல சொல்ற மல்கியா புஸ்தகம் பழைய பாட்டு கடைசியில் பாருங்க. மல்கியா பழைய பாட்டுடைய கடைசி புத்தகமா மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மல்கியா அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. நீதி உள்ளவர்களும் அநீதி உள்ளவர்களுக்கு வித்தியாசம் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கிறது நீங்க பார்ப்போம். அதுதான் ஒரு புரியுதான். கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யறோம், ஊழியம் செய்யாதவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கடைசியில் காணப்படும். ஊழியம் செய்யறவங்க கர்த்தர் செஞ்சிருக்காரு, இதாவானவர் கனமனவன் சொன்னாரா, அந்த கணத்தை நீங்க பார்ப்பீங்க. ஊழியம் செஞ்சா ஊழியம் செய்யாதவங்களுக்கு அது கணம் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கனமாக சாட்சியா வாழணும். ஊழியத்தை செய்யணும். நான் அதிக நேரம் நீங்க கவனிச்சு பாருங்க, சபைகள்ல நிறைய மெசேஜ்ல ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும், அவங்கள்ட்ட போய் பேசுறேன். இதுதான் அதே புத்தகம் கவனிச்சிருக்கேன். சொல்ல மாட்டேங்கிறாரு, இதை சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு சுகத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, காசுமான சம்பளத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, அவர் எதாவது யோசிக்கிறாரு. ஆனா அதிகமா நான் எதை போதிக்கிறேன்னா ஊழியம் செய்யணும், கட்சிக்குள்ள நினைக்கிறாங்க, ஆத்மா கலந்து போறாங்க, இதை பத்தி தான் பேசுறேன். ஏன் ஆண்டு நோக்கிறாரு என்னுடைய வாஞ்சு என்ன விஷயம்னா, நான் கண்ணீரை துடைக்கிறத குறிச்சு பேசுறது, பணம் சம்பாதிக்கிற காரியங்களை குறிச்சு பேசுறது, சுகப்படுத்துற காரியங்களை குறிச்சு நான் பேசணும், அந்த சப்ஜெக்டோட இது போயிடும். ஆனா ஊழியம் செய்யறத பத்தி பேசினா அதை ஒன்ன கத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இது.
ஏன்னா ஊழியம் தான் உன்னதமான ஒரு பணி, கர்த்தருடைய பணி. அந்த பணியை நம்ம தெரிஞ்சுட்டு அவருக்காக நம்ம ஓடும்போது நம்ம பிரச்சனை மாற்றிக்கிறோம். சத்தியம் தெரிஞ்சீங்கன்னா சத்தியம் என்ன பண்ணிடும், விடுதலை ஆக்கிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனையாலும் கத்தனால மாற்றணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், ஊழியம் நீங்க செய்யணுங்கிற தாகம் இருப்பொழுது பாவம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும். நீங்க துரத்த வேண்டிய அவசியமா இல்லை. ஏன்னா நான் மற்றவங்களுக்கு சொல்ல நல்லது சொல்ல ஆரம்பிச்சேன், இயேசுக்காக நான் மற்றவங்களை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கும் போது என்ன அறியாமே என் பாவம் எனக்குள்ள வராது. ஐயோ இயேசுவை பத்தி பேசுறேன், இந்த பாவம் நான் எப்படி செய்யறது, எப்படி நான் இதை பேசுறது, எப்படி நான் இதை நான் தொடறது அப்படின்னு நம்ம அறியாமே அதை நம்ம விட்டுருவோம். அப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில, சிஸ்டர் நீ இப்படி பேசுறது தப்பு சிஸ்டர், ஆண்டவர் வசனத்துல இப்படி சொல்லிருக்காரு சிஸ்டர், இப்படி பண்ணா இப்படி சிஸ்டர் அப்படின்னு நான் வந்த வச்சு வார்த்தைக்காக விட்டு பேசுறது கிட்ட அந்த வழியில நம்ம கொண்டு போனா உங்களை அறியாம புது கெட்ட வார்த்தை மற்ற காரியங்கள் கூட உங்களுக்கு என்ன இருக்கும். உதாரணத்துக்கு கெட்ட காரியங்கள் உன்னதமான இடத்துல போய் உங்களை வழிநடத்தணும்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே இருக்கும். கடன் பிரச்சனையாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்புகளாகட்டும், ஒரு வேலை வருமானங்களாகட்டும், சகலத்தை அவரால் செய்ய முடியும். உன்னதமான இடத்துல பிரச்சனை, உன்னதமான இடம் ஊழிய பணிகளுக்கு போயிட்டா உங்களுடைய தேவை. அதனால அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த ஸ்டேஜ்ல எல்லாமே ஊழிய செய்ய உங்களை அறியாம நீங்க ஊழிய செய்ய வாஞ்சிக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளியில போகிறதுக்காக அந்த பாதையை நோக்கி உங்களுக்கு காமிக்கும். நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் குற்றவாளி காட்டி காட்டி பேசுறது நல்லா இருக்கு. அதுக்காக ஒரு பிரச்சனை நல்லா இருந்தது. உன்னதமான இடத்தை நோக்கி நடத்த அப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு அது நீங்களும் அதை வாஞ்சிக்குள்ள வரணும். நீங்களும் பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க எவ்வளவு நல்ல பிள்ளைதான் மாறி சாட்சி நீங்க அப்படியெல்லாம் மாறிட்டீங்க. அதுக்காக என்ன வைத்தியத்துக்கு போனீங்க, அது ஒரு வைத்தியம் பேசுவது நான் பேசுறேன் பேசுறதா வாழ சொன்னேன். எங்கிட்ட வந்து ஒரு வைத்தியத்துக்கு என்னுடைய விளைவிலும் என்னுடைய வியாதி என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாமே என்னுடைய அவ்வளவுதான். பேசுப வர்றதுக்கு குறைகள், பேசப்படைய வார்த்தை நிறைவான வார்த்தை குறைவாக நினைக்கிறது போயிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நிறைவானவரை கொண்டு வாங்க, ஆவியானவர் உள்ள கொண்டு வாங்க. அவரை கொண்டு வரதுக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும். உற்சாகமா செய்யுங்க. இந்த இடத்துல அவர் வந்துடுவார், உங்களை நடத்துவார், நல்ல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். அப்படின்னா ஏன்னா என்ன செய்யறாரு, நீதி செய்யறவனுக்கு அநீதி செய்யறவனுக்கு வித்தியாசம் காட்ட போறேன், ஊழியர் செய்யறவனுக்கு ஊழியர் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை பின்னாட்கள் என்ன பண்ண போறேன், காட்ட போறேன். அதனால நமக்கு கத்த வித்தியாசத்தை உலகத்தை காட்டுவார், பலப்படுத்துவார். இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பணி உலகத்தில் அவர் விட்டுட்டு போனது அதுதான். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அவர்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் உபதேசமாய் கூறி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. இதோ உலகத்தின் முடிவு பறிந்து நம்மளோடு கூட இருக்கிறேன். ஊழிய செய்யும்படிதான் கடைசியான அந்த கட்டளையை கூப்பிட்டு போறார். உலகத்தை உயிர் தெரிந்து உலகத்துக்கு போய் நான் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு போகும்போது லாஸ்டா அவன் பேசிட்டு இருந்தான். சுவிசேஷத்தை சொல்லுங்க எல்லாரும் சீசரா ஊழியதான் பண்ண முடியாது. ஊழியத்தை பண்ணாதான் பண்ண முடியும். கர்த்தர் சொன்ன உன்னதமான பணியைத்தான் நீங்க உங்களுக்கு போச்சு. அதுக்கு என்னென்ன வழிவாசல் கற்றுக் கொடுக்கும். உங்களால் என்கின்ற மட்டும் ஊழிய செய்ய உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு பொறுப்பட்டு போங்க. ஆண்டவர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிற அந்த மீதியான இருந்து சாத்தாக இருந்து விடுதலையாட்டு உங்களுக்கு வந்து ரசிக்கும். ரசிக்கப்படுற பிள்ளைகளை அடுத்த சபைக்கு வர பிள்ளைகளை ஊழியக்காரர் நடத்தும். அவர்களும் கொடுக்கப்பட்ட பணியை நம்ம கரெக்டா நம்ம செய்யலாம். சபையும் வளரும், ஊழியமும் வளரும், ஆத்மாவும் ரட்சிக்கப்படுவாங்க. பரலோகராஜ்யம் சந்தோஷம். கர்த்தர் தான் விட்டு போன அந்த ஊழியத்திற்கு சந்தோஷம். அதனால நம்ம விட்டு போன பணியை எல்லா பேரும் இணைந்து செய்யணும். அவங்க அந்த டியூட்டியை செய்யணும். அவங்க டியூட்டி கண்டு தலைமையில தலையில கண்டு வச்சுட்டு பாதத்தை பார்த்து கண்டு திட்டலாமா? அனாவசியமா நினைக்கலாமா? பாதத்தை பார்த்து பாதத்துக்கு கீழே ஒரு தோல் இருக்குது, யாருமே தெரியாது. இல்லையா? தோல் இருக்கு, கண்ணுக்கு அது தெரியும், அப்படியே தெரியும். கண்ணு அழகுபடுத்துவது கீழே யாரும் பாதத்தை அழகுபடுத்துறது
ஆனா அந்த பாதை ஒழுங்கா அந்த கீழே தோல் ஒழுங்கா இருந்துச்சு, கண் என்ன கண்ணீர் வழி நினைவு கண்ணுக்கு தெரியாத பாதம் அப்படியே காயத்தோட கலந்து ஊற முடியாத அளவுக்கு அது காயமா இருக்கு. இந்த கண்ணுல இருக்க அழகு வரும். அதனால தான் இது. அப்ப எந்த சின்ன ஒரு உட்பாகட்டும் எல்லாருக்கும் ஒரு மகிமையும் ஒரு கனமும் அது இருக்கு. அது இல்லைன்னா இது இல்லைங்கிற ஆமே. அப்படின்னா சபைகளுக்கு ஊழியத்தை செஞ்சு பாரு. இளைஞர்கள் ஆசிரியர் சபைகள் தேசத்தில் ஊழியர் செஞ்சா என்ன பண்ணுவாங்க? நீதிமானாய் வாழ்வு. நீதிமானா இருக்கும் பிரச்சனை போராட வெளிக்காரனா வாழ்வு பிரச்சனை போராட வரும். அனுபவங்களும் சந்தோஷமா நம்ம மாறிட்டே இருக்கும். கஷ்டத்தை நேரத்தில் கத்த கைது கொடுத்தா நம்ம சந்தோஷமா கத்துல மகிழ்வு. அது அநேகம் நம்ம சாட்சியா சொல்லுவோம். மறுபடியும் பார்த்து எல்லாருக்கும் அது கத்திற்காக உண்மையை சொல்லணும். உண்மையை வாழ நீதிமன்ற கத்திற்கின்ற ஊழியர் செய்யும். உங்களுக்கு சுற்றி எவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க தோன்று மட்டும் போறாங்க. எல்லாருக்கும் கத்த முடியுங்க வச்சு கத்திற்காக ஊழியர் செய்ய உங்களுக்கு என்ன பலம் இருக்கு அதை கொண்டு நீங்க என்ன பண்ணும் டெய்லி சும்மா இருக்கு. இழந்த போதே ஜெபம் ஏசப்பா இன்னைக்கு என்னைய பயன்படும். இன்னைக்கு உமக்காக எனக்கு என்ன எடுத்து பயன்படுது. யாரோ ஒருத்தருக்காவது நான் சொல்லணும். யாருக்காவது ஒருத்தருக்கையாவது உங்களை போல நான் வாழ்ந்துக்கான் என்னை எடுத்து பயன்படுத்த ஏசப்பான்னு காலை எழுதுன உடனே ஆளுக்கு ஒப்புப்படுத்தும். நல்லா அழகா நடக்குது. நைட் படுக்கும் போது நன்றி சொல்லு. ஏசப்பா இன்னைக்கு 2 பேருக்கு எனக்கு பேச வச்சு, இன்னைக்கு 4 பேருக்கு பேசணும், இன்னைக்கு ஒருத்தருக்க பேச வச்சுங்க, அவனுக்கு உங்களுக்கு சொல்ல வச்சுங்க, அவனுக்கு ஜெபிக்க வச்சுங்க. சோத்திரம் அந்த ஆத்மா ரசிக்கப்படும். நரகத்துக்கு வேற கூடாது. நைட்டு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருத்தருமே பேச முடியாது. நைட்டு தூக்கமா இருக்கூடாது. போனே யாராவது பேசி ஆதரவு அம்மாவுக்காக அம்மா நல்லா தெரியுமா பழப்படா சாமி அம்மா நான் ஜெபம் பண்ண ஊழியம் எத்தோட ஊழியம் நான் செஞ்சாதான் தூக்கமே நான் வரணும். அப்படி வேலைக்குமா செஞ்சு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு உயர்ந்ததான் என்ன பண்ண அப்படின்னு ஊழியம் செய்வது அதிபலனோ இன்று நாம் ஊழியம் செய்வது அதிபலனோ இன்று நாம் கர்த்தரோ நாம் வந்திடுவாரே அன்று இதன் கொண்டு வருவாரே கண்டு மகிழ்ந்திடுவோம் துள்ளிடுவோம் அதை ஆமா இருப்பதோ ஒரே ஒரு இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. உமக்காக வாழ்ந்து உமக்காய் வாழ்ந்த நீதிமன்றாய் உமக்காய் வாழ்ந்த நல்ல ஊழியர்கள் எங்களுக்கு இருக்கிற பலத்தோடு உண்மையாக அழைத்து கேட்ட ஊழியத்தை செய்யும். மேல ஆத்தம் பாவ பிடியிலிருந்து விடுதலையாக குடும்பங்களை சாட்சியாக நடக்கும் தேவன் திரும்ப செய்யும். ஒன்றுமே இல்லாத சாதாரண மனுஷன் தான். நாளை உங்க கரத்துல நான் விட்டுக்கொடும். ஒரு களிமண்ணை குயவ அழகான பானையா படைச்சு அது விளையுங்க ஒரு பொருளா மாற்ற முடியும். அதே போல நாங்க ஒரு களிமண் தான். நீர் குயவன் குயவனாகி உங்களுடைய கடவுளை இந்த களிமண்ணாகி எங்களை ஒப்பு கொடுக்கும். நீங்க உருவாக்குங்க, நீங்க பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்த யார் இடத்துல என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி வாழணும் கற்றுக்கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொடுங்க. கடைசி நாட்கள் நெருங்கிடுச்சு. நாங்க மட்டும் ரசிக்கப்பட்டு நாங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்தா போதாது. என்னை சுற்றி எத்தனையோ ரசிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நரகத்தை நோக்கி டெய்லி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் விடுதலை பண்ணணும். இதுக்கு மேல வந்திருக்கிற கடமை நம்ம தேவ பிள்ளையே. நீ ஒரு வாகனத்துல போற, ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கிற, உனக்கு முன்னால 2 வீலர் வந்து போறாங்க, ஒரு சகோதரி சகோதரன் போறாங்க. அவங்களுடைய சேரையோ அவங்களுடைய அந்த சுடிதாருடைய அந்த சாலோ சக்கரத்துக்குள்ள சிக்கிறத நீ பாக்குறேன்னு சொன்னா பாத்துக்கிட்டே போவீங்களா? அதாவது சிக்க போகுது விழ போறாங்க நீங்க பாப்பீங்களா? அல்லது பக்கத்துல கொஞ்சம் வேகமா போய் சிஸ்டர் இந்த துணி மாட்ட போகுது, சிஸ்டர் இந்த துணி சிக்க போது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு எடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம யாரோ எவரோ சொந்தமோ சொந்த நண்பரோ இல்லை. நம்ம எப்படியோ அந்த ஜீவனை நினைச்சு நம்ம ஆத்மா அழிஞ்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, காயப்படக்கூடாது.
அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம அதை சொல்றோம். அவங்க யாருன்னு அறியாத பொழுது கூட அவங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நீ நாளைக்கு அந்த ஆத்மா நரகத்துக்கு போக போகுது. சத்தியத்தை அறியாம நீ எத்தனை ஆத்மா நரகத்துக்கு போக போறத நீ உணர்கிறாயோ அவ்வளவு வேகமா அப்படி ஆத்மாக்கள் நீ விடுதலை பண்ணும்படி நீ பேசும். நீ பேசணும். அவங்க யாரோ எவரோ தேச நல்லவர், தேச தெய்வம், தேசப்பட்டவங்க கண்ணீர் துடைக்கப்பட கவலை நீங்க அவரை விசுவாசிங்க. உங்களுக்காக வாழ்க்கை நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்க அந்த நரக ஆக்கிலிருந்து விடுதலையாக்கி பாருங்க. எத்தனையோ வார்த்தைகளை விடுதலையாக்குறீங்க. சத்தியத்தினால நாத்துக்கும் நரக ஆக்கிலிருந்து விடுதலையாக்கு நாம செய்ய போறதுக்காக நன்றி. இவளையும் செய்ய போற வைக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளில் ஒரு அன்பான குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுறப்பா. வசனங்களை தேவனை அங்கீகரிச்சு பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யப்படுகிறேன். இந்த நாமம் நிறுவப்படுத்த வார்த்தைகளை உறுதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆரம்பித்திருக்கிற நல்ல ஆமென்.